ஹாய், இந்த வீடியோல நம்ம காசாபாஸ் பில்லிங் சாஃப்ட்வேர் வச்சு சிக்கன் ஷாப் அண்ட் மீட் ஷாப் வச்சிருக்கோங்க. ஹோல்சேல் ரீட்டைல் பிசினஸ் பண்றவங்கலாம் எப்படி லைவ் ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்றாங்க வேஸ்டேஜோட, கஸ்டமர் வைஸ் வந்து சேல்ஸ் ரேட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க, கஸ்டமரோட வீக்லி ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுக்கிறது, கேஷ் புக் அண்ட் டே புக்கை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நான் ப்ராடக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல நம்ம ஆல்ரெடி டேட்டா வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா லைவ் பேர்டு வந்து ப்ராடக்ட் நம்பர் கோட் 1 கொடுத்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா பேப்பர் ரேட் வந்து 150 கொடுத்திருக்கோம். பர்ச்சேஸ் ரேட் வந்து 90 கொடுத்திருக்கோம். ரீட்டைல் ரேட் வந்து 190 கொடுத்திருக்கோம். ஹோல்சேல் ரேட் வந்து 160 கொடுத்திருக்கோம். இப்போ நம்ம வந்து சேல் ரேட் ஓப்பன் ரேட் தான் கொடுத்திருக்கோம். வேணும்னா நம்ம அமௌண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் வந்து ஸ்டாக் நீட் 1 கொடுத்திருக்கோம். மாஸ்டர் ஐட்டம் வந்து அப்படி என்னன்னா, இப்போ நம்ம இந்த லைவ் சிக்கன்ல இருந்து தான் ட்ரெஸ்டு சிக்கன், போன்லெஸ் சிக்கன் வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ண போறோம். ஸோ அதனால மாஸ்டர்ல வந்து நான் 1 கொடுத்துக்கிறேன். கீழே பாத்தீங்கன்னா 0 கொடுத்துருப்போம். அதாவது ட்ரெஸ்டு சிக்கன், போன்லெஸ் சிக்கனா நம்ம 0 கொடுத்துருப்போம். ஏன்னா வந்து அது மாஸ்டர் கிடையாது. நம்ம எந்த ஒரு மெயின் ஐட்டத்துல இருந்து நம்ம ப்ராடக்ட் வந்து செப்பரேட் பண்ண போறோமோ அந்த இதுக்கு மட்டும்தான் நம்ம 0 கொடுப்போம். மாஸ்டருக்கு 1 தான் கொடுப்போம். ஸோ ஆனால் மாஸ்டர் ஸ்டாக் ஐட்டத்துல 1 இருக்கு. சப் மாஸ்டர்ல வந்து 0 கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து இது சப் மாஸ்டர் கிடையாது, மெயின் மாஸ்டர். ஸோ அதனால 1 இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா இதுல வந்து ட்ரெஸ் சிக்கன், போன்லெஸ் சிக்கன்னா இங்க வந்து சப் மாஸ்டர்ல 1 கொடுத்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பில்லிங் போடும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி வேஸ்டேஜ், லைவ் சிக்கனா நம்ம சேல் பண்ணா வேஸ்டேஜ் கிடையாது. ட்ரெஸ்டு சிக்கன் பண்ணும்போது 400 கிராம்ஸ் வேஸ்டேஜ் ஆகுது. போன்லெஸ் சிக்கன் பண்ணும்போது 1.700 kgs வந்து வேஸ்டேஜ் ஆகுது. இந்த மாதிரி நம்ம வேஸ்டேஜ் எவ்வளவு வேணுமோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது டிஃபால்ட்டா இருக்கு. சேம் அதே மாதிரி அடுத்து எக் பாத்தீங்கன்னா எக்கோட பீஸ் ரேட் வந்து 6, பர்ச்சேஸ் ரேட் 5, ரீட்டைல் 7, ஹோல்சேல் 6 கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாக் ரேட்ல 1 போட்டிருக்கோம். மாஸ்டர் வந்து 0 தான், சப் மாஸ்டர் ரெண்டுமே கிடையாது. ஸோ 0 கொடுத்துருக்கேன். இது வேஸ்டேஜே கிடையாது. ஸோ இங்க ஆக்டிவ்ல 1 கொடுத்தேன்னா சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்தது இந்த ப்ராடக்ட்லாம் எப்படி மேப்பிங் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். மாஸ்டர் போய்க்கிறேன். மாஸ்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல மாஸ்டர் ஸ்டாக் ஐட்டம் சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர்ல 2 கொடுத்துருக்கோம். ஒன்னு வந்து லைவ் சிக்கன் 1 கொடுத்துருக்கோம், இன்னொன்னு லைவ் கோட் 1 கொடுத்துருக்கோம். நான் லைவ் சிக்கன் உங்களுக்கு என்டர் பண்ணி காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா லைவ் சிக்கன் வந்து நம்ம ப்ராடக்ட் கோட் வந்து 1 கொடுத்துருந்தோம். ஸோ 2, 3, 4 இதுல இருக்கு. அதாவது போன்லெஸ் சிக்கன், ட்ரெஸ்டு சிக்கன், ஸ்கின்லெஸ் சிக்கன்லாம் நம்ம இதுல கொடுத்துக்கலாம். வேற ஏதாச்சும் ஐட்டம் வந்து ஆட் பண்ணா கூட நம்ம இங்க ப்ராடக்ட் கோட் கொடுத்துட்டு இதுல என்ட்ரி பண்ணி F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அடுத்தது எப்படி பில்லிங் போறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு நியூ கஸ்டமரை கிரியேட் பண்ணிக்கிறேன். கஸ்டமர்ல போயிட்டு கஸ்டமர் நேம் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டேன். ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தால் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துக்கலாம். நான் இவங்களுக்கு ஒரு 5000 கொடுக்குறேன். கிரெடிட் பில்லா இவங்களுக்கு போடுறதா இருந்துச்சுன்னா 1 கொடுத்துக்கலாம். நான் இவங்களுக்கு 1 கொடுத்தே நான் சேவ் பண்ணி காட்டுறேன். நம்ம இங்க கிரெடிட் பில் கொடுத்தோம்னா நம்ம பில்லு போடும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கிரெடிட் பில்ல தான் போகும். இந்த இடத்துல 0 இருந்துச்சுன்னா கேஷ் பில்லா போகும். அடுத்தது 1 கொடுத்து நான் F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். F1 கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர் நம்ம அப்டேட் பண்ணது வந்து சேவ் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் பில்லிங் போடுறேன். பில்லிங் செக்ஷன் போறேன். இப்போ கஸ்டமரை சூஸ் பண்றேன். என்டர் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லைவ் ஸ்டாக் வந்திருக்கும். அவங்க வந்து எத்தனை குவான்டிட்டி வாங்குறாங்கன்றத இதுல மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுல ஒரு 250 போடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா கீழே டேஷ்போர்ட்ல வந்து ஷோ ஆகும். கஸ்டமர் வந்து லாஸ்டா வந்து எப்ப பில்லு, அதாவது என்னைக்கு வாங்கியிருக்காங்க, பில் நம்பரு, அவங்க என்ன வாங்கியிருக்காங்க, குவான்டிட்டி, ரேட்டு, இது எல்லாமே வந்து நமக்கு கிளியரா மென்ஷன் ஆயிடும். நம்ம டேஷ்போர்ட்ல போய் செக் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ப்ரீவியஸ் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, பில் அமௌண்ட் எவ்வளோ, இந்த மாதிரி நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து சேம் டைம் பில்லிங் செக்ஷன்ல இருக்கும். நம்ம செக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் நம்ம சேவ் பண்ண கஸ்டமருக்கு பில்லு போட்டா ஹோல்சேல் ரேட்ல தான் வந்து அப்டேட் ஆகும். இப்போ உங்களுக்கு இன்னொரு பில்லு போட்டு காட்டுறேன். இப்போ வந்து சேல் ரேட் வந்து 116 இருக்கு. இது வந்து லைவ் சிக்கனோட சேல் ரேட் வந்து ஹோல்சேல் ரேட். இதை வந்து
அந்த பில்லை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ கஸ்டமர் நேமே சூஸ் பண்ணாம ஒரு பில்லு போடுறேன். இப்போ கஸ்டமர் என்ன வாங்குறாங்க நான் போட்டா இது ஆட்டோமேட்டிக்கா சேல் ரேட் வந்து இதுல போயிடும். அதாவது ரீட்டைலுக்கா போகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து குவான்டிட்டி மட்டும் போட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் வந்து அப்டேட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து ஒரு 2 kgs கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். சில கஸ்டமர் வந்து அமௌண்ட்ல கேட்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு எனக்கு ஒரு 500க்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம 500 மட்டும் போட்டு என்டர் கொடுத்தா போதும், குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும். இந்த ஆப்ஷனும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இது பில்லை நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் இப்போ நம்ம நியூ ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு பில்லு போட்டு காட்டுறேன். மாயா பிராய்லர்ஸ் என்டர் பண்ணிக்கிறேன். லைவ் சிக்கன் வந்து ஒரு 200 கொடுத்துக்கிறேன். இதை என்ட்ரி பண்றேன். இப்போ இந்த கஸ்டமருக்கு பில்லு வந்து வாட்ஸ்அப்ல ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிருக்கும். வாட்ஸ்அப் இன்டிகிரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா பில்லு ஜென்ரேட் ஆகும். இப்போ அதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்ல பில்லு வந்துருச்சு. இதுல வந்து கம்பெனி டீடைல்ஸ் இருக்கும், கஸ்டமரோட டீடைல்ஸ் இருக்கும், பில் நம்பரு, டேட்டு, அவங்க என்ன வாங்கினாங்க, அதே மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் அவங்களுக்கு எவ்வளவு இருக்கு, இந்த பில் அமௌண்ட் எவ்வளோ, ஸோ டோட்டலா அவங்க நமக்கு எவ்வளவு தரணும், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு வாட்ஸ்அப்ல டைரக்டாவே கஸ்டமருக்கு ஷேர் பண்ற ஆப்ஷனும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. சேம் இதே மாதிரி ஹோல்சேல் பண்றவங்களுக்கும் நம்ம சேல் பண்ணிட்டு பில் அனுப்புற ஆப்ஷன் இருக்கு. ரீட்டைலுக்கு வந்து பில்லு போடுறவங்களுக்கும் நமக்கு கொடுக்குற ஆப்ஷன்ஸ் இருக்கு. வாட்ஸ்அப் இன்டிகிரேஷன் பண்ணா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா போயிடும். நம்ம சேவ் பண்ண கஸ்டமருக்கு பில்லு போடும்போது அது கிரெடிட் பில்லா வந்து சேவ் ஆகும். நம்ம கஸ்டமருக்கு நேமே இல்லாம செலக்ட் பண்ணி பில்லு போடும் போது அது கேஷ் பில்லா வந்து கன்வெர்ட் ஆயிடும். அடுத்தது ஸ்டாக் ரிப்போர்ட் எப்படி பாக்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் நான் ஸ்டாக் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கேட்டகரி சூஸ் பண்றேன். நமக்கு எது நீட் இருக்கோ நம்ம அதை கிளிக் பண்ணி அதோட ஸ்டாக் ரிப்போர்ட் செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிக்கன் கொடுத்துட்டு நான் வியூ கொடுக்குறேன். இப்போ ரிப்போர்ட் வந்து நமக்கு ஸ்டாக் ரிப்போர்ட் ஓப்பன் ஆயிருக்கும். அதாவது லைவ் சிக்கன் வந்து எவ்வளவு இருக்கு, இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் ஓப்பன் ஸ்டாக் வந்து எவ்வளவு இருக்கு, நம்ம பர்ச்சேஸ் எவ்வளவு பண்ணோம், சேல் எவ்வளவு பண்ணியிருக்கோம், அப்படின்னு க்ளோசிங் குவாலிட்டி எவ்வளவு இருக்கு, அது மாதிரி நமக்கு எல்லாமே ப்ராப்பரா வந்து நமக்கு டேஷ்போர்ட்ல வந்து ரிப்போர்ட்ல இருக்கும். நம்ம செக் பண்ணிக்கலாம். இதே பாருங்க, லைவ் ஸ்டாக்ல வந்து நம்ம என்னென்ன சேல் பண்றோன்றது இருக்கும். அதுல சேல் ரேட் எவ்வளவு, சேல் குவான்டிட்டி எவ்வளவு வித்திருக்கோம், வேஸ்டேஜ் எவ்வளவு ஆயிருக்கு, டோட்டல் வேஸ்டேஜ் எவ்வளவு, மொத்தமா ரெண்டும் கால்குலேட் பண்ணி பேலன்ஸ் வந்து டோட்டல் ஸ்டாக் வந்து எவ்வளவு இருக்குன்றது நமக்கு கிளியரா இதுல இந்த டேஷ்போர்ட்ல வந்து ஷோ ஆகும். நம்ம செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, சேல்ஸ் ஐட்டமைஸ் ரிப்போர்ட்டும் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது போன்லெஸ் சிக்கனா 9 குவான்டிட்டி, அமௌண்ட் எவ்வளோ, அந்த மாதிரி நமக்கு ப்ராஃபிட் வைஸா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஐட்டமைஸ் ரிப்போர்ட் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்தது கஸ்டமரைஸ் வந்து ரேட் எப்படி பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மாஸ்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். கஸ்டமரைஸ் சேல் ரேட் இருக்கு, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல எந்த கஸ்டமருக்கு நம்ம எவ்வளோ கொடுக்க போறோமோ அதை நான் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க ரோஜா பிராய்லர்ஸ் கிளிக் பண்றேன், என்டர் கொடுக்குறேன். அவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி இப்போ வந்து ட்ரெஸ்டு சிக்கன் அவங்க வாங்கினாங்கன்னா பேப்பர் ரேட்ல இருந்து +10 வந்து அவங்களுக்கு பில்லுல விழுகணும். தென் வந்து போன்லெஸ் சிக்கன், அது வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது -10 பேப்பர் ரேட்ல இருந்து -10 வந்து அவங்களுக்கு கம்மியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கஸ்டமர் வைஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நாங்க மணி சிக்கன்ஸ் கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் 2 கொடுக்குறேன், ப்ராடக்ட் கோட் என்ட்ரி பண்றேன். இப்போ பேப்பர் ரேட் வந்து 150 இருக்கு. இவங்களுக்கு சிக்கன் அதாவது ட்ரெஸ்டு சிக்கன் வந்து அவங்களுக்கு -10ல அவங்களுக்கு விழுக்கணும் பில் அப்படின்னா நாங்க -10 கொடுத்துக்கிறேன், என்டர் கொடுத்துக்கிறேன். தென் இன்னொரு ப்ராடக்ட் கொடுக்குறேன், இது வந்து +10 வேணும் கொடுக்குறேன். இப்போ F10 கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். F1 கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பேப்பர் ரேட் எப்படி சேஞ்ச் பண்றோம்னு சொல்லி பார்க்கலாம். இதுல வந்து நமக்கு பேப்பர் ரேட்னு சொல்லி இருக்கும், 150 இருக்கு, வேணா 160 கொடுத்துக்கலாம். இல்ல இங்க ட்ரெஸ்டு சிக்கன் நான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ 130 இருக்கு. நான் இப்போ பேப்பர் ரேட் வந்து அப்டேட் ஆகும்போது நான் 140 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி போன்லெஸ் சிக்கன் வந்து 120 இருக்கு, அதான் 130 கொடுத்துக்கிறேன். இப்போ ஐட்டம் மாஸ்டர் F1 கொடுத்து இது பண்ணிக்கிறேன். இப்போ பில்லிங் செக்ஷன் வரேன். இதுல மணி சிக்கன் கிளிக் பண்ணிக்கிறேன், என்டர் கொடுத்துக்கிறேன். இதுல வந்து ப்ராடக்ட் கோட் 2 கொடுத்து என்டர் பண்றேன். இதுல குவான்டிட்டி வந்து இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அங்க 150 கொடுத்துருக்கு. ட்ரெஸ்ஸிங் சிக்கன் வந்து -10ல கொடுத்தோம்.
அதாவது 150 வந்து ட்ரெஸ் சிக்கனோட பேப்பர் ரேட்டு. பட் ஆனா இவங்களுக்கு மணி சிக்கன்ஸ் நம்ம கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்கா பாருங்க ட்ரெஸ் சிக்கன் வந்து 140 வந்துச்சு சேல் ரேட்டு. ஸோ இவங்க எத்தனை கேஜி வாங்கினா நம்ம எத்தனை கொடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி போன்லெஸ் சிக்கன் வந்து பிளஸ் 10ல கொடுத்துருந்தோம். பேப்பர் ரேட் வந்து 150 பட் வந்து 160 இருக்கு. ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து கஸ்டமர் வைஸ் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. இந்த பில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ட்ரிப் என்ட்ரி எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஹோல்சேல் பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இதுல டிரான்சாக்ஷன் போய்க்கிறேன். இதுல பர்ச்சேஸ் அண்ட் சேல் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம எந்த சப்ளையர் பண்ண போறோமோ ஸோ அவங்க பேரை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 பாக்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு ட்ரிப்பு போகும்போது எடுத்துட்டு போறோம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதுல 2000 கேஜிஸ் என்டர் கொடுத்துக்கிறேன். ரேட் வந்து பேப்பர் ரேட்டை நான் மென்ஷன் பண்றேன். ஒரு 120 ருபீஸ் நான் கொடுத்துக்கிறேன். இதுல டிரைவர் நேம் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். டிரைவர் 1ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். வெஹிக்கிள் நம்பர் வந்து நான் டம்மியா கொடுத்துக்கிறேன். இப்போ ட்ரிப் சேல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஞானமூர்த்தி கிளிக் பண்ணிக்கிறேன். 15 பாக்ஸ் கொடுத்துக்கிறேன். லோடு வெயிட் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். எம்டி வெயிட் இதில் கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக நெட் வெயிட் வந்து கால்குலேட் ஆகி வந்துடும். இதே மாதிரி நான் ஒரு 7 கஸ்டமருக்கு என்ட்ரி போட்டிருக்கிறேன். இப்போ நான் 7 கஸ்டமருக்கு பில்லு போட்டுட்டேன். என்ட்ரி போட்டு வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 பாக்ஸுக்கு இப்போ நான் வந்து பில்லு போட்டிருக்கேன். பேலன்ஸ் ரிமைனிங் 20 பாக்ஸ் இருக்கு. ரிமைனிங் ஸ்டாக் வந்து 400 கேஜி இருக்கு. இந்த மாதிரி வேஸ்டேஜ் தான் வேஸ்டேஜ் கொடுத்துக்கலாம். மாடரேட் இருந்தால் கொடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இதுல அப்டேட் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போ F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரிப் டீடைல்ஸ் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. அடுத்தது ரிசிப்ட் என்ட்ரி எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரிசிப்ட் கொடுத்துக்கிறேன். இதுல ஒரு கஸ்டமர் நேம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மாயா பிராண்டஸை கிளிக் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா கரண்ட் பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு 75,400 ருபீஸ் இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் அமௌண்ட் பே பண்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவங்களுக்கு நான் 5,400 ருபீஸ் வந்து பே பண்ண மாதிரி நான் என்டர் போட்டு காட்டுறேன். இப்போ F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் ஆயிடுச்சு. நான் அகைன் வந்து சேம் அதே கஸ்டமர் சூஸ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இதுலயே தெரியும் அமௌண்ட் வந்து நம்ம 5,400 பே பண்ணியிருக்கோம். அந்த அமௌண்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆகி பேலன்ஸ் 70,000 பே பண்ற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம டேட் நம்ம எப்போ பே பண்ணோன்றது டேட்டு டைம் நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம் இந்த மாதிரி RTGS இருந்துச்சு அது செக் பண்ணிக்கலாம். செக் இருந்தாலும் செக் அமௌண்ட் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி கிளியரா பார்த்துக்கலாம். இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேமெண்ட் வந்து செக் பண்றதுக்காக. இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணது வந்து பேமெண்ட் பண்ணி அவங்களுக்கு சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வாட்ஸ்அப்ல வந்து இந்த மாயா பிராயர்ஸ்க்கு வந்து பில்லு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இந்த ரெசிப்ட் நான் உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப்ல நான் காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா கிளியரா வந்து எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கும். ரிசிப்ட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்போம், டேட்டு, கஸ்டமர் நேம், ஓப்பனிங் பேலன்ஸ் அவங்களுக்கு எவ்வளவு இருந்துச்சு, அவங்க எவ்வளவு பே பண்ணாங்க, இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் அவங்களுக்கு என்ன எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்றது இந்த மாதிரி கிளியரா வந்து மென்ஷன் ஆயிருக்கும். அடுத்தது கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுல கிறிஸ்டல் பேப்பர் போய்க்கிறேன். கஸ்டமர் மாஸ்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்கோம், அதை நான் கிளிக் பண்றேன். இதில் நமக்கு எந்த கஸ்டமர் வேணுமோ அவங்கள கிளிக் பண்ணிக்கிறேன். நான் மாயா பாய்ஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ வியூ பண்றேன். வியூ பண்ணி பார்க்கும்போது கிளியரா இருக்கும். அவங்க நம்ம எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லாமே கிளியரா மென்ஷன் ஆயிருக்கும். இதையும் அவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ற ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அது எப்படி பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுல நான் இப்போ கஸ்டமரை கிளிக் பண்ணிக்கிறேன். F6 கொடுக்குறேன். வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண கேக்குது. நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல பில்லு சக்சஸ்ஃபுல்லா சென்ட் ஆயிடுச்சுன்னு வந்திருக்கு. இப்போ நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன்.
வாட்ஸ்அப்ல வந்துருச்சு, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து பிடிஎஃப் ஓப்பன் ஆயிருக்கும். நம்ம இதுலயும் கிளியர் கட்டா செக் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ, பில் அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு, பெய்ட் அமௌண்ட் எவ்வளோ, க்ளோசிங் பேலன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த ஆப்ஷன் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ற ஆப்ஷன். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பர்ச்சேஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். சப்ளையரை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்துக்கிறேன். நமக்கு இங்கே கிரெடிட் பில் போட போனா கிரெடிட் கொடுத்துக்கலாம், கேஷ் பில் வேணும்னா கேஷ் பில் கொடுத்துக்கலாம். நான் கிரெடிட் இப்போதைக்கு சூஸ் பண்றேன். இப்போ நம்ம பர்ச்சேஸ் எவ்வளோ போட போறோன்றதை இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றாங்க என்ன பண்றாங்கன்றது இதுல மென்ஷன் பண்ணி F1 கொடுத்தா சேவ் ஆயிடும். அவ்வளவுதான், பர்ச்சேஸ் என்ட்ரி முடிஞ்சது. அடுத்த டாபிக் பிசிக்கல் ஸ்டாக் எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். டிரான்சாக்ஷன் போய்க்கிறேன். பிசிக்கல் ஸ்டாக் என்ட்ரின்றதை நான் கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கோட் கொடுக்குறேன், என்டர் பண்றேன். இதுல ஆட்டோமேட்டிக்கா பிசிக்கல் ஸ்டாக் இப்போ நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குன்றது நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 kgs கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணோம்னா இது நெக்ஸ்ட் டேவோட ஓப்பனிங் ஸ்டாக்கா வந்து கால்குலேட் எடுத்துக்கும். இதனால ஸ்டாக் மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது கஸ்டமரோட க்ளோசிங் பேலன்ஸ் எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கஸ்டமர் பில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இதுல கஸ்டமர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் மாயா பிராய்லர்ஸை கிளிக் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். நம்ம இதுல செக் பண்ணிக்கலாம். பில் நம்பரு, டேட்டு, கஸ்டமரோட நேமு, டிஸ்கிரிப்ஷனு, என்ன வாங்கியிருக்காங்க, குவான்டிட்டி எவ்வளோ, ரேட் எவ்வளோ, எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கிளியரா செக் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கஸ்டமர் டெய்லி ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட் நம்ம பார்க்கலாம். இதுலயும் போயிட்டு கஸ்டமர் நேம் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன், என்டர் பண்ணி வியூ பண்றேன். பாத்தீங்கன்னா சரவணா சிக்கன் சொல்லில இருந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 12,500 இருக்கு. அதுல வந்து வெயிட், ரேட்டு, அமௌண்ட், இந்த மாதிரி எல்லாமே செப்பரேட்டா கால்குலேட் ஆயிருக்கும். இந்த மாதிரி கஸ்டமர் டெய்லி ஸ்டேட்மெண்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷாப் ஓனருக்கு ரொம்ப முக்கியமானது அன்பெய்ட் அமௌண்ட். இது நம்ம வியூ பண்ணி காட்டுறேன். இது ஓவராலா வந்து அன்பெய்ட் யார் எவ்வளவு பே பண்ணணும் அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இதுல கிளியரா மென்ஷன் ஆயிருக்கும். இப்போ ஞானமூர்த்தின்றவங்க வந்து அன்பெய்ட் அமௌண்ட் வந்து எவ்வளவு கொடுக்கணும், மாயா பிராடர்ஸ் வந்து நம்மகிட்ட எவ்வளவு வரணும், அந்த மாதிரி கிளியர் கட்டா எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, குவான்டிட்டி எவ்வளவு வாங்கியிருக்காங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் அவங்களுக்கு எவ்வளவு இருந்துச்சு, பில் அமௌண்ட் எவ்வளோ, அவங்க எவ்வளவு பே பண்ணியிருக்காங்க, அந்த அமௌண்ட் பே பண்ண அமௌண்ட் அட்ஜஸ்ட் ஆயிட்டு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே கிளியரா இருக்கும். இதை வந்து டைரக்டா நம்ம கஸ்டமருக்கு அனுப்புற ஆப்ஷனும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அடுத்தது பர்ச்சேஸ் அண்ட் சேல் ரிப்போர்ட் எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சேல் மாஸ்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல பர்ச்சேஸ் அண்ட் சேல் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். டேட் வந்து எந்த டேட் வேணுமோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வியூ பண்ணி காட்டுறேன். நம்ம ஒரு ட்ரிப் என்ட்ரி போட்டோம்ல, அதோடது கிளியரா மென்ஷன் ஆயிருக்கும் எல்லாமே இதுல. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ ஞானமூர்த்தின்றவங்க 10 பாக்ஸ் சேல் பண்ணிருக்கோம். லோடு வெயிட் வந்து 10, எம்டி வெயிட் வந்து 2, நெட் வெயிட் எவ்வளவு இருக்கு, ஆவரேஜா வேஸ்டேஜ் எவ்வளோ, சேல் ரேட் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம், அமௌண்ட், அந்த மாதிரி கிளியரா வந்து எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கும். இது வந்து பில் நம்பர் வைஸும் இருக்கும், அதாவது நம்ம ட்ரிப் வைஸும் இருக்கும். இது வந்து ட்ரிப் நம்பர் 3, இது ட்ரிப் 4, இது சப்ளையர் நேம் முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். டிரைவர் நேம் மென்ஷன் பண்ணிப்போம், வெஹிக்கல் நம்பர் மென்ஷன் ஆயிருக்கும். இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பேஜ் 2 பாத்தீங்கன்னா என்னென்னது கொடுத்துருக்கோன்றது கிளியரா மென்ஷன் ஆயிருக்கும்.
அடுத்து ஃபைனலா டே புக் பத்தி பார்க்கலாம். சேமாவே நம்ம கிறிஸ்டல் ரிப்போர்ட் போயிட்டு சேல் மாஸ்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல டே புக் ஃபைனல் இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். வியூ கொடுக்குறேன். இதுதான் அந்த ரிப்போர்ட்டு. ஓவராலா நம்ம ஒரு டேக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் ஆகும் அப்படின்றது இந்த டே புக் ஃபைனல்ல நம்ம கிளியரா செக் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, டே புக்ல வந்து நம்ம ஓபன் பண்ணும்போது 260 ருபீஸ்ல ஓபன் பண்ணிருக்காங்க. ரீட்டைல் கேஷ் அமௌண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்கு கேஷ் ரிசிப்ட்ல. அதே மாதிரி கஸ்டமர் ரிசிப்ட் கேஷும் மென்ஷன் பண்ணிருக்கு கிளியரா. சப்ளையர் பேமெண்ட், கேஷ் பேமெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம கொடுத்துருந்தோம்னா இதுல இருக்கும், பட் நம்ம இல்லாதனால இப்படி இருக்கு. தென் க்ளோசிங் பேலன்ஸ் அவங்க வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு கிளியரா இருக்கும். அதே மாதிரி சப்ளையருக்கு தனியா கஸ்டமருக்கு தனியா நம்ம டேட்டாஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலயே நம்ம செக் பண்ணிக்கலாம். டோட்டல் பர்ச்சேஸ் அமௌண்ட் எவ்வளோ, சப்ளை பேமெண்ட் எவ்வளவு பண்ணிருக்காங்க, எக்ஸஸ் ஸ்டார்டேஜ் அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்றது கிளியரா இருக்கும். சேம் அதே மாதிரி தான் கஸ்டமர் இருக்கும். டோட்டல் வந்து சேல் பண்ண அமௌண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்கு. டோட்டல் கஸ்டமர் ரிசிப்ட்ல வந்து அவங்க எவ்வளவு பே பண்ணிருக்காங்க, தென் ஸ்டார்டேஜ் அமௌண்ட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றது அன்னைக்கு நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே இதுல ப்ராப்பரா வந்து கிளியரா இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம காசாபாஸ் பில்லிங் சாஃப்ட்வேர்ல இருக்கு. தேங்க்யூ.